கேரளாவில் 18 வயது பெண் ஒருவர் கடந்த 5 ஆண்டுகளில் 64 பேர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கொடுத்துள்ள புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மற்றவர்களை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. கேரள இளம்பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையின் விவரம் என்ன? கேரள மாநிலம் பத்னம்திட்டாவில் ஒரு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல்களில் இருந்து தப்பிப்பது குறித்து கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் நல்வாழ்வுத்துறை அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளனர். அப்போது பாலியல் தொடர்பாக தங்களுக்கு ஏற்பட்ட துன்புறுத்தல்கள் குறித்து தனியாக வந்து தெரிவிக்கும்படி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அப்போது 18 வயது பெண் ஒருவர் தனக்கு நேர்ந்த பாலியல் கொடுமைகளை விவரிக்க அதை கேட்டு அதிகாரிகள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். 2019ஆம் ஆண்டில் அந்த பெண் 13 வயதாக இருக்கும்போது அவருடன் படித்த மாணவன் ஒருவனுடன் காதல் ஏற்பட்டுள்ளது. இருவரும் தனிமையில் இருக்கும்போது எடுத்த வீடியோவை காதலன் தன்னுடைய நண்பர்களுக்கு அனுப்ப அதை பார்த்து காதலனின் நண்பர்கள் அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். விளையாட்டு வீராங்கனையான அந்த பெண்ணின் வீடியோவை உடற்பயிற்சி ஆசிரியரும் பார்த்து அவரும் அந்த பெண்ணிடம் அத்துமீறியிருக்கிறார். வீடியோ அடுத்தடுத்து பரவ பள்ளி ஆசிரியர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், உறவினர்கள், தந்தையின் நண்பர்கள் என்று பலரும் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். தொடர்ச்சியாக 2019ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 64 பேர் தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருப்பதாக அந்த இளம்பெண் தெரிவித்திருக்கிறார். அந்த பெண்ணிடம் செல்போன் இல்லாத நிலையில் அவருடைய தந்தையின் செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டே பெண்ணிடம் பேசியுள்ளனர். இப்படி அடிக்கடி பேசி தன்னிடம் அத்துமீறிய 40 பேரின் செல்போன் எண்களை தந்தையின் செல்போனில் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெண்ணின் புகாரை கேட்டு கடும் அதிர்ச்சியடைந்த குழந்தைகள் நல அதிகாரிகள் உடனடியாக இது குறித்து பத்தனம்திட்டா போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். பத்தனம்திட்டா குழந்தைகள் நலக்குழுவின் தலைவர் ராஜீவ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் உடனடியாக 64 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த பெண்ணின் காதலன் உட்பட 5 பேரை முதலில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதைத் தொடர்ந்து பள்ளி ஆசிரியர்கள், உறவினர்கள் என்று மேலும் 8 பேரை போலீசார் கைது செய்தனர். பெண்ணின் தந்தையின் செல்போனை கைப்பற்றிய போலீசார் அதில் பதிவு செய்து வைக்கப்பட்டிருந்த 40 பேரின் பெயர்கள் மற்றும் விவரங்களை சேகரித்து அவர்களை அடுத்தடுத்து கைது செய்து வருகின்றனர். இதுவரை 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் பலர் தலைமறைவாகிவிட்டனர். இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட 64 பேரையும் கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது பெண்கள் காப்பகத்தில் வைத்து பராமரிக்கப்பட்டு வரக்கூடிய சிறுமிக்கு மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது.